கர்நாடகா ஹாசன் தொகுதி மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சி எம்பியும் அதே தொகுதி வேட்பாளருமான பிரஜ்வால் ரேவண்ணா மீது பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன. தற்போது வெளிநாடு தப்பி சென்ற பிரஜ்வாலை பிடிக்க ப்ளூ கார்னர் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மஜத மூத்த தலைவர் HT ரேவண்ணா மீதும் இதேபோல பாலியல் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். இந்த வழக்கில் பாஜக பிரமுகர் தேபராஜே கவுடாவும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அவர் ஹாசன் நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜராக காவல்துறையினர் அழைத்து வந்தபோது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் பிரதமர் மோடி HT குமாரசாமி பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேச வேண்டும் எனவும் பாலியல் வீடியோக்களை வெளியிடக் கூறியது குமாரசாமி என்று கூற வேண்டும் என்றும் DK சிவகுமார் 100 கோடி ரூபாய் பேரம் பேசினார் என்றும் பரபரப்பு குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விவகாரத்தில் DK சிவகுமார், N செல்வராயசாமி, கிருஷ்ண பைரே கவுடா, பிரியங்கா கார்கே உள்ளிட்டோருக்கும் தொடர்பு உள்ளது என்றும் என்னிடம் 100 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசப்பட்டது, 5 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பதாக கூறினார்கள். நான் அதனை மறுத்துவிட்டேன். அதனால் கைது செய்யப்பட்டுள்ளேன். நான் வெளியே வந்தால் பல உண்மைகள் வெளியே வரும். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி கவிழும் என்று பாஜக பிரமுகர் தேவராஜ கவுடா தெரிவித்தார். பாஜக OBC பிரிவு மாநில செயலாளர் சூர்யா சிவா அமைச்சர் உதயநிதி குறித்து விமர்சித்துள்ளார். தற்போது முழுசாக அவரிடம் ஆட்சியை கொடுத்தால் மட்டுமே 2026 வரக்கூடிய தேர்தலிலும் தலைமை ஏற்க முடியும். ஒருவேளை நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை திமுக கண்டுவிட்டாலும், துணை முதலமைச்சராக உதவி பொறுப்பேற்கப்பட்டாலும் அடுத்த 2 ஆண்டுகளில் இதுவரை அவர்கள் ஆடாத பல ஆட்டங்களை செயல்படுத்துவார்கள். எப்படி எந்த தொகுதியிலும் இல்லாத வகையில் மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட ஒரு தொகுதியில், அதுவும் அவர்களின் கோட்டையாக கருதப்படுகின்ற சேப்பாக்கம் தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற்றுக் கொள்கிறீர்கள். கலைஞர் கருணாநிதி கூட அடுத்த முதல்வர் மற்றும் தலைவர் யார் என்று கேட்கும்போது தனது மகனை கூறவில்லை, பொறுத்திரு என்றுதான் கூறினார். ஆனால் தற்பொழுது முதலமைச்சர் MK ஸ்டாலின் உளவுத்துறை ரிப்போர்ட்டையே தனது மகனிடம் கொடுத்துதான் சரிபார்க்க சொல்கிறார் என்று பரபரப்பான தகவலை கூறியுள்ளார். அதோடு அடிப்படையாக சொந்த முன்னேற்றத்தில் அரசியலில் முன்னேற வேண்டும், அதை விடுத்து தன் சொந்த கட்சி என்பதற்காக அடுத்தடுத்த படைகளை ஒருவர் நோக்கி சென்றார். மக்களுக்காக அவர் எப்படி உழைப்பார் என்ற கேள்வியும் முன்வைத்துள்ளார். திருச்சி சூர்யா சிவா கூறிய இந்த விவகாரம் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது X சமூக வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் கூட்டணி ஆதாயத்திற்காக கள்ள மௌனம் சாதித்து தமிழகத்தின் நதிநீர் உரிமைகளை மொத்தமாக அண்டை மாநிலங்களுக்கு அடகு வைத்துக் கொண்டிருக்கும் திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் பாலாற்றில் ஆந்திர அரசு பல தடுப்பணைகளை கட்டியுள்ளது. மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்ட முயற்சித்து வருகிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள பெருகுடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதன் மூலம் அமராவதி அணைக்கு வரும் நீரை தடுக்கும் கேரள கம்யூனிஸ்ட் அரசின் முயற்சிக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனியாவது திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் தூக்கத்திலிருந்து விடுபட்டு தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட உடனடியாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்துகிறேன் என அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் L முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யானைகள் மற்றும் மனிதர்கள் இடையிலான மோதல்களை தவிர்க்கவும் யானைகளை பாதுகாக்கவும் வனத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் 42 யானை வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு அது தொடர்பாக 161 பக்க அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டு உள்ளது. யானை வழித்தடங்களில் தனியார் விடுதிகள், நெடுஞ்சாலைகள், தேயிலை தோட்டங்கள், விவசாய நிலங்கள் மட்டுமல்லாது மக்கள் வசிக்கும் பகுதிகளும் உள்ளன. வனத்துறையின் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் 20 யானை வழித்தடங்களை மத்திய அரசு கண்டறிந்து நிலையில் தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ள குழு 42 வழித்தடங்களை கண்டறிந்துள்ளதாக கூறுகிறது. சுற்றுச்சூழல் வனப்பகுதி நெறிமுறைகளையும் திமுக அரசு பின்பற்றுவதாக தெரியவில்லை. அறிக்கையை ஆங்கிலத்தில் வெளியிட்டுள்ளனர். சாதாரண மக்கள் இதை எப்படி படித்து புரிந்து கொள்வர்? தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும்போது அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? பல தலைமுறைகளாக வசிக்கும் மக்கள் ஒருபோதும் யானைகளின் வாழ்விடங்களையோ வழித்தடங்களையோ ஆக்கிரமித்ததில்லை. அவர்களை வெளியேற்றிவிட்டு திமுக குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமான தொழிலதிபர்களுக்கு வழங்குவதற்காகத்தான் அவசர கதியில் யானை வழித்தடம் என்ற புதிய பீதியை திமுக அரசு செய்கிறதோ என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மக்களிடம் நேரடியாக சென்ற கருத்து கேட்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தலில் பாஜகவுக்கு இளைஞர் ஒருவர் 8 முறை வாக்களித்ததாக வெளியான வீடியோவால் பரபரப்பு நிலவுகிறது. 4ஆம் கட்ட தேர்தலின் போது உத்தரப்பிரதேசம் ஃபருக்காபாத் பகுதியில் பாஜகவுக்கு இளைஞர் ஒருவர் 8 முறை வாக்களித்துள்ளார். பாஜகவுக்கு இளைஞர் 8 முறை வாக்களித்த வீடியோவை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் விடுத்துக் கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி வலியுறுத்தியுள்ளது. சவுக்கு சங்கரின் சவுக்கு ஊடகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சவுக்கு மீடியா வெளியிட்டுள்ள X தளத்தில், அன்புக்குரிய தமிழக மக்களுக்கும் சவுக்கு ஊடகத்தை பின்தொடர்பவர்களுக்கும் வணக்கம். இதுவரை உங்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருந்த சவுக்கு ஊடகம் மற்றும் அதன் நிறுவனரான சவுக்கு சங்கரை முடக்கும் விதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை நன்கு அறிவீர்கள். சவுக்கு என்பது ஒரு குடும்பம், அதில் நீங்களும் ஒரு அங்கம். உங்களை பாதுகாக்கும் பொருட்டு சவுக்கு ஊடகத்தின் செயல்பாடு
செயல்பாடுகளை இன்றிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம். நீதித்துறையின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது. காலம் வரும் வரை காத்திருப்போம். நன்றி சவுக்கு ஊடகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி அமைத்துள்ளது. டெல்லியில் மொத்தம் 7 தொகுதிகளில் 4 ஆம் ஆத்மியும் 3 காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுகிறது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஆம் ஆத்மிக்கு வாக்களிப்பேன், அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுக்கு வாக்களிப்பார். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற இரு கட்சி தொண்டர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பிரதமர் மோடியுடன் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அவர் வரமாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஒருவேளை பிரதமர் தன் முன் வந்தால் பணவீக்கம், வேலையில்லா திண்டாட்டம், விவசாய பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்பேன் என்று தெரிவித்தார். டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுக்கும் 6ஆம் கட்டமாக மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.